எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அண்மையில் டெல்லி சென்றிருந்த நிலையில் அவரைப் போல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் தற்போது டெல்லி சென்றிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கே அவர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? முழு விவரம். வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் டெல்லி சென்றிருந்த அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரில் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருப்பதாக அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்தித்து பேசியிருந்த ஒரு சூழல்ல தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருக்கிறார். இது அரசியலில் முக்கியத்துவமான ஒரு நிகழ்வாக, ஒரு சந்திப்பாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே பார்த்தோம்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய இபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேசியிருப்பதாக அந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் அது தொடர்பாக பேசவில்லை, மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக தான் பேசினோம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட கூட்டணி தொடர்பாக தான் அவர்கள் இருவரும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் பேசியதாக அந்த தகவல் என்பது நமக்கு கிடைத்திருந்தது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய 2026 தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாகவும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா மற்ற அணிகள் சேர்ப்பு, அதாவது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இப்படி மற்ற அணிகள் சேர்ப்பு தொடர்பாக உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அமித்ஷாவுடன் பேசியிருந்ததாக தகவல் என்பது நமக்கு கிடைத்திருந்த நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை டெல்லியில் வைத்து சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா ஏற்கனவே, அதாவது இபிஎஸ் அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டிருந்ததாகவும், ஆனால் அதற்குள் இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்த ஒரு நிலையில அவர்கள் இருவரினுடைய அந்த ஆலோசனை என்பது நடைபெற்ற நிலையில அதற்கு பிறகாக அமித்ஷா செங்கோட்டையனை சந்திக்காமல் நிர்மலா சீதாராமன் அவர்களை அழைத்து நீங்கள் செங்கோட்டையனை சந்தித்து பேசுங்கள் என்று அவரிடம் கூறியதாக தகவல் கிடைச்சிருக்கு. அமித்ஷா அவர்களினுடைய அறிவுறுத்தலின்படிதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செங்கோட்டையனுடன் சந்தித்து பேசியதாக அந்த தகவல் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நேற்றைய தினம் நிர்மலா சீதாராமன் அவர்களோடு செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் சொல்லப்படுது. முக்கியமா பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சென்று சந்தித்து பேசியிருந்தார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா நேற்று முன்தின இரவு கூட அமித்ஷா அவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து பேசி இருந்த ஒரு சூழல்ல நேற்றைய தினம் டெல்லி சென்றிருந்த செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே இபிஎஸ்க்கும் அதே போல செங்கோட்டையனுக்கும் இடையே மறைமுக பனிப்போர் என்பது நிலவி வருது. அதற்கு சான்றுகளாக கடந்த நிகழ்வுகள் எல்லாம் அதற்கு உதாரணமா சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அத்திக்கடவு அவினாசி அந்த விவசாயிகள் கூட்டத்தில் கூட அவர் பங்கேற்காமல் புறக்கணித்திருந்தார். அதற்கு பிறகாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள், முக்கியமா பார்த்தோம்னா ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை கூட அவர் பங்கேற்காமல் அவரினுடைய ஊரிலேயே அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருந்தார். அந்த வகையில தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பேரவை நிகழ்வுகள்ல கூட எடப்பாடி பழனிசாமியோடு அவர் நிற்காமல் தனித்து முறையில் அவர் செயல்பட்ட நிகழ்வுகளும் கூட அரங்கேறியது. அந்த
வகையில தொடர்ந்து மறைமுக பனிப்போர் என்பது நிலவி வரக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்த ஒரு சூழல்ல இவரும் கூட தனியாக தற்பொழுது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசியிருப்பது அதிமுகவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்கு முன்னதாகவே அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று அவர் நேரம் கேட்டிருந்ததாகவும், ஆனால் இபிஎஸ்ஐ அமித்ஷா சந்தித்ததனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை அமித்ஷா அழைத்து நீங்கள் செங்கோட்டையனிடம் பேசிக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறியதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையிலேயே அமித்ஷா அறிவுறுத்தியதன் அடிப்படையிலேயே நிர்மலா சீதாராமன் அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்து பேசியதாக அந்த தகவல் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு.